இப்போ நம்ம கொடுத்துருக்க பாலினாமியல் ரெண்டு பாலினாமியல் கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம ஆட் பண்ணி பி ஆஃப் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ் ரெண்டு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அதை ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு பாலினாமியல் வரும், அது எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த பாலினாமியல்ல என்ன டிகிரி என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 6x² மைனஸ் 7x பிளஸ் 2. q ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 6x³ மைனஸ் 7x பிளஸ் 15. அது ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணலாம்னா எக்ஸாக்டா இங்க 6x² மைனஸ் 7x பிளஸ் 2 இங்க எதுவும் இல்லைனால 0x³ போட்டுக்கலாம். இங்க இதான் p ஆஃப் எக்ஸ் இல்லையா? q ஆஃப் எக்ஸ் என்ன, 6x³ அப்புறம் x² எதுவும் இல்லை, அதனால 0x². எக்ஸ்ல இருக்கு அதனால மைனஸ் 7x, கான்ஸ்டன்ட் இருக்கு 15. இப்ப ஆட் பண்ணலாம். ஆட் தானே பண்ண சொல்லியிருக்காங்க, ஆட் பண்ணலாம். எதுவும் இல்லாதனால ஸோ 0 6 6x³ தான் வரும். ரெண்டையும் ஆட் பண்ணா, இது ரெண்டையும் ஆட் பண்ணா பிளஸ் 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 தான் 6x² வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணா சேம் சைன் தான், ஆட் அண்ட் புட் த சேம் சைன், மைனஸ் 14x. ரெண்டுமே ஒரே பேட்டர்ன், எக்ஸுங்கிற பேட்டர்ல தான் இருக்கு. அடுத்து 2 பிளஸ் 15 ரெண்டுமே சேம் சைன் தான், அதனால 17. அப்ப எனக்கு ஆன்சர் எப்படி வருது, 6x³ பிளஸ் 6x² மைனஸ் 14x பிளஸ் 17. சரிங்க சார். அப்படின்னா இதுல மேக்சிமம் பவர் வந்து என்ன இருக்கு, இங்க பவர்ஸ் எல்லாம் நான் நெகட்டிவ் இன்டிஜரா தான் இருக்கு கன்ஃபார்ம். அப்ப இது பாலினாமியல். மேல 3 2 1 இங்க கான்ஸ்டன்ட். அப்ப எனக்கு பாலினாமியல் இருக்கு. பாலினாமியலோட மேக்சிமம் பவர் 3, ஏன்னா இங்க x³ இருக்கு. சரிங்களா? அடுத்து அப்ப வந்து டிகிரி ஆஃப் பாலினாமியல் இஸ் 3. டிகிரி ஆஃப் பாலினாமியல் இஸ் 3 அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க 7x³ மைனஸ் 6x பிளஸ் 1 p ஆஃப் எக்ஸ். அப்ப இன்னொரு ஃபங்க்ஷன் q ஆஃப் எக்ஸ் 7x² பிளஸ் 17x மைனஸ் 9. இங்க x³ வந்திருக்கு, இங்க x² வந்திருக்கு. ஸோ அப்ப p ஆஃப் எக்ஸையும் q ஆஃப் எக்ஸையும் ஆட் பண்ணா f ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கோ, அதுவும் ஒரு பாலினாமியல் தான் வரப்போகுது. சரி, ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் p ஆஃப் எக்ஸ் எது வேணாலும் மேல ஃபர்ஸ்ட் p ஆஃப் எக்ஸ் q ஆஃப் எக்ஸ் மாத்தி கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதான் எடுக்குமா எடுக்கலாம், இதே கூட எடுத்துக்கலாம். 7x² ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன், q ஆஃப் எக்ஸ் கூட எடுத்துக்கிறேன். 7x² பிளஸ் 17x மைனஸ் 9. இங்க என்ன இல்ல, இதுல கியூப் இல்ல இதுல, அதனால கியூப் ஒரு டம்மியா எழுதிக்கலாம், 0x³. சரிங்களா? 0x³. இப்ப கோஎஃபிஷியன்ட் இங்க x³ ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன, 0. 0வால எதை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன வரும், 0 தான் வரும். அப்ப அது டம்மி மாதிரி என்ன பண்ணுது, ரெப்ரசன்ட் பண்ணுது. ஏன் அப்படின்னா அப்பதான் என்னால இந்த டேர்ம்ஸை ஈக்குவலா நான் எழுத முடிஞ்சு நான் ஈஸியா ஆட் பண்ண முடியும். அப்ப இங்க பாருங்க 7x³ பிளஸ் 7x², அடுத்தது என்ன, மைனஸ் 6x பிளஸ் 1. சரிங்களா? இங்க x² இருக்கா, இல்ல, நம்ம தப்பு பண்ணியாச்சு. x² இல்ல, அதனால நம்ம டம்மி எழுதணும். பிளஸ் 0x² மைனஸ் 6x. ஏன்னா x³ இருக்கு, x இருக்கு, 1 இருக்கு. x³ இருக்கு, x இருக்கு, 1 இருக்கு. இங்க x² இருக்கு, x இருக்கு, கான்ஸ்டன்ட் இருக்கு. அது மாதிரி x² இருக்கு, x இருக்கு, கான்ஸ்டன்ட் இருக்கு. ஸோ இதா இருக்கு. இப்ப நம்ம ஈஸியா நம்ம என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். நான் ஏன் இப்படி எழுதிருக்கேன், இந்த 0 இங்க போட்டிருக்கேன்னு தெரியுதா? அப்பதான் என்னால டேர்ம்ஸ் அந்தந்த பேட்டர்ன்ஸை நான் ஆட் பண்ண முடியும். சரிங்களா? அப்ப இங்க ஆட் பண்ண ஆரம்பிங்க. 7x³ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 7x². இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. டிஃபரன்ஸ் சைனா இருக்கு. கிரேட்டர் சைன்ல இருந்து ஸ்மாலர் சைனை டிஃபரன்ஸ் எடுக்கணும். எடுத்தோம்னா 11 வருது.
அது வந்து கிரேட்டர் சைன் தான் பெருசா இருக்கு, அதனால பிளஸ் 11 எக்ஸ் போடணும். இங்க 9 பிளஸ் 1 கிரேட்டர் சைன் ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி கிரேட்டர் சைனை போடுங்க, -8. அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் அதாவது இவ்வளவு வருது, மேக்ஸிமம் பவர் 3, அதாவது டிகிரி ஆஃப் பாலினாமியல் இஸ் 3 அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? சரி, இன்னொரு கணக்கு போலாமா? பாருங்க, 16 x power 4 minus 5 x square plus 9 இப்படி இருக்கா? இங்க 4th பவர்ல இருக்கு, இது p of x னு வச்சுக்கலாம். அடுத்து q of x என்ன? ஏன் சாமி p of x னு எடுத்து எழுதிக்கிறோம்? இது ஒரு பாலினாமியல், x ஓட வேல்யூ என்ன வேணாலும் கொடுக்கலாம், எனி ரியல் நம்பர் கொடுக்கலாம். ஆனா x ஓட பவர் நான் நெகட்டிவ் இன்டிஜரா தான் இருக்கணும். அப்ப x க்கு வேல்யூ கொடுக்க இந்த வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் வித்தியாசப்படும். x க்கு 1 ன்னு அசைன் பண்ணினா ஒரு வேல்யூ ரெடியூஸ் ஆகும், இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா ஒரு வேல்யூ ரெடியூஸ் ஆகும். x க்கு 2 கொடுத்தீங்கன்னா 16 × 2 பவர் 4 மைனஸ் 5 2 பவர் 2 பிளஸ் 9 அப்படின்னு பண்ணும்போது you will get a value of the polynomial. அப்ப வேல்யூ ஆஃப் தி பாலினாமியல் அப்படின்றது தான் p of x q of x ன்னு எழுதிக்கிற, வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ லேட்டர் கிளாஸ்ல உனக்கு அதை நான் டீச் பண்ணுவேன், சரியா? இப்ப ஸோ இங்க இந்த ஈக்குவேஷன் எழுதியாச்சு. q of x வந்து -6x³ + 7x - 15. சரிங்களா? இப்படி இருக்கு. இப்ப இதை நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப பாத்தீங்கன்னா இது அப்படி இருக்கு, இது இப்படி. ஸோ எனக்கு 16 x⁴, அடுத்தது x³ இல்ல, அதனால ஒரு டம்மி. அடுத்தது மைனஸ் இருக்கு, -x² -5x², அடுத்தது x இல்ல, அதனால ஒரு டம்மி, +9 இப்படி வச்சுக்கலாம். அடுத்தது இங்க என்ன இருக்கு? எதுவும் இல்ல, இங்க x⁴ இல்ல, டேர்ம் இல்ல, அதனால 0 x⁴, x³ டேர்ம் இருக்கு, அதனால -6x³. அடுத்தது x² டேர்ம் இல்ல, அதனால -0 x². அடுத்தது x டேர்ம் இருக்கு, அதனால +7x. கான்ஸ்டன்ட் இருக்கு, அதனால -15. என்ன பண்ண போறேன்? ஆட் பண்ண போறேன். ஆட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆட் பண்ணி f of x எழுதிக்கலாமா? சரி, இங்க ரெண்டுமே, இங்க 0, இங்க ஒரு பேட்டர்ன், 0வோட ஒரு பேட்டர்ன் ஆட் பண்ணா அதே பேட்டர்ன் வரும், இதே பேட்டர்ன் 16 x⁴. இங்க 0 0 அப்படியே ஹோலா 0, ஏன்னா 0 into something 0, டம்மி தான் போட்டுரும். -6x³. இங்க 0 இருக்கு, இங்க ஒரு பேட்டர்ன் இருக்கு, அதே சைன் மாறாம வரணும், சரியா? -5x². இங்க 0 இருக்கு, இங்க ஒரு பேட்டர்ன் இருக்கு, ஆட் பண்ணா சேம் பேட்டர்ன் தான், சேம் சைன் தான், 7x. இங்க டிஃபரன்ஸ் சைன் என்ன பண்ணணும்? டிஃபரன்ஸ் எடுத்து என்ன பண்ணணும்? கிரேட்டர் சைனை புட் பண்ணணும். அப்ப -6 வரும். அப்ப இதுதான் f of x. ஏன்னா p of x ஐயும் q of x ஐயும் ஆட் பண்ணா f of x நம்ம வச்சுக்கிறோம். இப்ப இந்த f of x ல கிரேட்டர் பவர் 4 இருக்கு, டிகிரி ஆஃப் பாலினாமியல் இஸ் 4. ஆன்சர் புரியுதுங்களா? சரி, இவ்வளவு நாள் நம்ம என்ன பண்ணோம்? அடிஷன் பார்த்தோம், சப்ராக்ஷன் நம்ம இப்ப பார்க்க போறோம். அடிஷன் மாதிரியே தான் சப்ராக்ஷன், அதுவும் ரொம்ப ஈஸி தான், சரிங்களா? இதுலயே நம்ம சப்ராக்ஷன் பார்த்துடலாமான்னா பார்த்துடலாம். இதுல ஒரு வேற சப்ராக்ஷன் பார்க்கலாமா? பார்க்கலாமே. எப்படி பார்க்கலாம்? இதுலயே சப்ராக்ஷன் பண்ணோம்னா என்ன பண்றது? சப்ராக்ஷன் அப்ப என்ன பண்ண போறேன்? இங்க மைனஸ் போட்டு போறேன், இங்க மைனஸ் வந்திருக்கா, பிளஸ், இங்க மைனஸ் வந்திருக்கா, பிளஸ், இங்க மைனஸ் வந்திருக்கா, பிளஸ் வந்திருக்கா, மைனஸ், இங்க மைனஸ் வந்திருக்கா, பிளஸ். என்னன்னா இங்க பிராக்கெட் போட்டு -1ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணு, அதான் இங்க மாதிரி. இதை அப்படியே அரேஞ்ச் பண்ணு, இதை அப்படியே எழுதி பண்ணு, மைனஸ் இருந்தா பிளஸ் போடு, பிளஸ் இருந்தா மைனஸ் போடு, அப்படிங்கிற மாதிரி ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கோசரம், சரியா? ஏன்னா நம்ம மேத்ஸ் படி சொல்லணும்னா இந்த -1ஆல உள்ள மல்டிப்ளை பண்ண, -1ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணா +6x³, அதனாலதான் இங்க +6x³ வந்துருச்சு, சரிங்களா? இங்க 7x இருக்குதா, மைனஸால மல்டிப்ளை பண்ணா -7x ஆயிடும்,
அப்ப இங்க பிளஸ் 7x மைனஸ் 7. அதனாலதான் இங்க சீக்வன்ஸா இருக்கிற இந்த சைனை ஆல்டர்னேட்டிவா சைனை சேஞ்ச் பண்ணும். பிளஸ் இருக்குதா மைனஸ் போடு, பிளஸ் இருக்குதா மைனஸ் போடு, மைனஸ் இருக்குதா பிளஸ் போடுன்னு நம்ம கன்வென்ஷனலா சொல்லி கொடுக்குற பழக்கம். அதனால அப்படி சொல்றோம். ஆக்சுவலா மைனஸ் அளவுல மல்டிப்ளை பண்ணிருக்கோம். ரைட். இப்ப எப்படி தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. இப்ப 16x⁴ இங்க மைனஸ். சரி, இங்க 0 தானே, மைனஸ் இருந்தாலும் 16 மைனஸ் 0, அப்ப 16x⁴ தான் வரும். சரிதானே? ரைட். இங்க பாருங்க 0 இப்படிதான் பண்ணணும், இந்த ஆர்டர்ல தான் பண்ணணும். இங்க இப்படி நம்ம இப்படி பண்ணலாமான்னு கேட்கிறோம். ஸோ இப்படி பண்ணலாம், இதுல இப்படி பண்ணலாம். இதுல ஒரு விஷயம் இல்லை, ஏன்னா கேரிலாம் ஆகாது. நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. நார்மலா சப்ராக்ஷன் ஒரு ஒரு நம்பர்ஸ் நம்ம பண்ணும்போது ரைட்ல பெரிய பெரிய சின்ன நம்பர் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ, இன்னொன்னு என்ன பிளேஸ் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். ஃபேஸ் வேல்யூனா அந்த நம்பர் இட் செல்ஃப் 5 6 7. பிளேஸ் வேல்யூனா அது எந்த டெசிமல்ல இருக்குது, 1s 10s 100 1000 10,000 lakh 10 lakh அப்படி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல கேரி ஆகும். நம்ம அப்படி நம்ம பயப்படணும். நம்ம இங்க வந்து எந்த சைட்ல இருந்து வேணாலும் நம்ம பண்ணலாம். சரிங்களா? அதனால நான் இந்த சைட்ல இருந்து பண்றது கன்வென்ஷன். அதனால இப்படி என்ன பண்ணிக்கிறேன், ஏன்னா ஹையர் பவர்ல இருந்து நம்ம பண்றோம். சரி, 16x⁴ அப்படி என்ன இறக்கியாச்சா? சம்திங் மைனஸ் 0, அந்த சம்திங் தான் அந்த பேட்டர்ன் அப்படியே வரும். இங்க என்ன 0 பிளஸ் சம்திங், இங்க மைனஸ் இல்லப்பா பிளஸ், ஏன்னா மைனஸ் பிளஸ்ஸா மாத்திட்டேன். ஏன் நம்ம ஆட் பண்ணல, சப்ராக்ட் பண்றோம். அதனால 6 பிளஸ் 6x⁵. அடுத்தது மைனஸ் 5x², தட் இஸ் சம்திங் மைனஸ் 5x², சம்திங் மைனஸ், அதாவது சம்திங் பிளஸ் 0, அந்த சம்திங் தான் வரும். அப்படியே தூக்கி எழுதிருங்க, மைனஸ் 5x². இங்க 0 மைனஸ் சம்திங், அப்ப இந்த மைனஸ் 7x அப்படி எழுதிரு. இங்க ரெண்டுமே சேம் சைன், ஆட் அண்ட் புட் த சேம் சைன். அப்ப பிளஸ் 24. ஸோ ஆன்சர் அப்படியே டிஃபர் ஆகுதா? இதுதான் நம்ம சப்ராக்ஷன். சப்ராக்ஷன்ங்கிறது என்னது, நத்திங் பட் கீழே இருக்கிறத அப்படியே ஆல்டர்னேட்டிவா சைனை சேஞ்ச் பண்ணி, உனக்கு அல்ஜிப்ரா தெரியும், டிஃபரண்ட் சைன்ஸ் இருந்துச்சுன்னா ஆட், டிஃபரண்ட் சைன் இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணி, சப்ராக்ட் ஒன்ன சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் சைனை புட் பண்ணணும். ஆமா, இங்க ரெண்டுமே சேம் சைனு, அதனால ஆட் அண்ட் புட் த சேம் சைன். ஏன்னா மைனஸ் 15 இருக்குல்ல, அதை நம்ம இதுல இருந்து இதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதை மைனஸ் பண்றோம், இதுல மைனஸ் பண்றோம். அதனால நம்ம இந்த சைனா சேஞ்ச் பண்ணிட்டோம். உள்ளார மைனஸ் பண்றதுனா பண்றோம், p(x) q(x) மைனஸ் பண்றோம். சரியா? ஆமா. இப்ப இது எப்படி வேலை செய்யுதுன்னா, p(x) மைனஸ் q(x) இங்க பண்ணிருக்கிறது என்னன்னா 6x² மைனஸ் 7x பிளஸ் 2, இதுதான் p(x). சரிங்களா? q(x) என்ன அப்படின்னா 6x³ மைனஸ் 7x பிளஸ் 15. சரிங்களா? பிளஸ் 15. இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க, இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணுவீங்க. அப்ப நம்ம நார்மலா 6x² மைனஸ் 7x பிளஸ் 2 மைனஸ் 6x³ பிளஸ் 7x மைனஸ் 15 இப்படி கூட போட்டுக்கலாம். டைரக்டா இப்படி பண்ணலாம். நம்ம அப்படி பண்றது, நம்ம டைரக்டா இப்படி பண்ணலாம். இங்க என்ன இருக்கு, 6 மைனஸ் 6x³. அடுத்தது என்ன இருக்குது, பிளஸ் 6x², வேற எதுவும் இல்லை. இங்க மைனஸ் 7, இங்க பிளஸ் 7x, அப்ப என்னது 0x தான். அடுத்தது இங்க 2, இங்க மைனஸ் 15 மைனஸ் 13, இதான் f(x). இதை நான் இப்படி கூட போடலாம், எப்படி மேல போட்ட மாதிரி கூட போடலாம். 6x², இங்க x³ இல்லாதனால 0x³. இங்க அடுத்தது மைனஸ் 7x பிளஸ் 2, இது அப்படியே ரிப்ளிகா பண்ணதா, இதை பண்ணணும்ல, அதுக்காக என்ன பண்ணலாம், 6x³ மைனஸ் 7x, சாரி x² இல்லாதனால 0x². அடுத்தது என்ன,
minus 7x அடுத்தது என்ன plus 15 இப்படி இருக்கா subtract என்ன பண்றோம் subtract p of x minus q of x தானே subtract என்ன பண்றோம் அப்ப இங்க என்ன பண்ணோம் இங்க plus இருந்துச்சுனா மைனஸ் இங்க plus இருந்துச்சுனா மைனஸ் இங்க plus இருந்துச்சுனா மைனஸ் இங்க plus இருந்துச்சுனா மைனஸ் ஆமா இங்க சாரி இங்க பிளஸ் அப்ப நம்ம அடுப்போமா minus 6x cube இங்க எடுத்தோம்னா plus 6x square இங்க 0 வந்துரும் 0x இங்க என்ன வரும் minus 13 இங்க plus 0 minus 0 எது வேணாலும் போட்டுக்கலாம் plus 0 minus 0 எது வேணாலும் போடலாம் ஏன்னா டம்மி மாதிரி தானே so answer will be minus 6x cube plus 6x square minus 13 this is f of x சரிங்களா so maximum power 3 the degree of polynomial is 3 சரிங்களா புரிஞ்சிச்சா இப்ப இது நமக்கு புரிஞ்சிருச்சு சரியா இப்ப சைன் சேஞ்ச் ஆகுது ஆகலன்னு இல்ல இப்ப என்னது 10 சாக்லேட் இருக்கு 10 சாக்லேட் எல்லாம் எக்ஸ் எத்தனை 3 5 10 சாக்லேட் இருக்கு அப்ப பிளஸ் 10 எக்ஸ் சரிங்களா எவ்வளவு ஆச்சு 12 சாக்லேட் 15 சாக்லேட் சாப்பிட போறாங்க அதனால மைனஸ் 15x சரிங்களா மைனஸ் 15ங்கிறது மொத்தம் எத்தனை இருக்கும் மொத்தம் 10 இருக்கும் 10 பேர் தான் கிடைக்கும் 10 இதுல மொத்தமா இவங்க எல்லாம் சாப்பிட போறவங்க அதனால மைனஸ் 15x இவங்களை என்ன பண்றோம் கொண்டு வந்து இவங்க சாப்பிட வைக்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒண்ணு கிடைக்கும் கிடைச்சுன்னா 10 பேர் சாப்பிடுவாங்க மீதி 5 பேர் சாப்பிட மாட்டாங்க இப்போ மைனஸ் 5x தான் ரிமைனிங் அப்ப மைனஸ் 15x பிளஸ் 10x அப்படின்னா மைனஸ் 5x தான் வரும் இப்ப சிம்பிளா என்ன புரிஞ்சுக்கலாம்னா சேம் பேட்டர்ன் இது x சேம் பேட்டர்ன் நம்ம x ஸ்கொயர்டையும் x கியூபையும் தான் என்ன பண்ண முடியாது சப்ட்ராக்ட் பண்ணவோ ஆட் பண்ணவோ முடியாது நார்மலா அதனாலதான் x ஸ்கொயர் பிளஸ் x கியூப்னு எழுதிக்கணும் ரிட்டன் டைப்ல எழுதிக்க முடியும் சரிங்களா ஒருவேளை 4x ஸ்கொயர் 3x கியூப் இது ரெண்டையும் ஆட் பண்ணணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும் ஆட் பண்ணா இது சேம் பேட்டர்னா அல்ஜிப்ரா பண்ண முடியாது அதனால நம்ம என்ன பண்ண முடியும் ஸ்டேட்மெண்டா எழுதிட வேண்டியதான் 4x ஸ்கொயர் பிளஸ் 3x கியூப் அப்படின்னு எழுதிட வேண்டியதான் இதை வேணா f of x வேணா போட்டுக்கலாம் ஒருவேளை எனக்கு இப்படி இருக்குன்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 12x ஸ்கொயர் இப்படி இருக்குன்னா இது ரெண்டுமே சேம் பேட்டர்ன் தான் சரியா இவங்க ரெண்டு பேருமே சேம் பேட்டர்ன் தான் அப்ப எத்தனை முன்னாடி சொன்ன மாதிரி சாக்லேட் மொத்தமா 2 சாக்லேட் தான் இருக்கு 12 பேர் இருக்காங்க அப்ப மீதி எத்தனை பேர் இவங்க 12 பேர் சாப்பிடணும் மைனஸ் வந்து சாப்பிடணும் வச்சுக்கோ 2 சாக்லேட் தான் இருக்கு அப்ப மைனஸ் 10x ஸ்கொயர் 10 பேர் சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க இவங்களும் எக்ஸ் ஸ்கொயர் தான் இவங்களும் எக்ஸ் ஸ்கொயர் தான் 2 பேர் தான் கிடைச்சிருக்கு சரிங்களா ஒருவேளை 13x கியூப் சரிங்களா மைனஸ் 10x கியூப் அப்படின்னா என்ன வரும் ஈஸி சிம்பிள் பாருங்க இங்க எத்தனை சாக்லேட் இருக்கு 13 சாக்லேட் இருக்கு எத்தனை பேர் சாப்பிடணும் 10 பேர் சாப்பிடணும் அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கு சாக்லேட் 3x கியூப் பிளஸ்ல தான் போட்டிருக்கேன் ஸோ அப்ப டிஃபரன்ஸ் சைன் இருந்துச்சுன்னா டிஃபரன்ஸ் சைன் எத்தனை இருந்தாலும் சரி இப்படி பிளஸ் 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 மைனஸ் 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 இப்படி இருக்குதுன்னா என்ன மொத்தம் எத்தனை மைனஸ் 1 2 3 4 5 6 7 மைனஸ் அப்ப மைனஸ் 7 1 2 3 4 5 6 மைனஸ் பிளஸ் 6 இப்ப சேம் சைனெல்லாம் ஆட் பண்ணிக்கணும் இந்த சேம் சைனை ஆட் பண்ணிக்கணும் இப்ப இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எடுக்கணும் டிஃபரன்ஸ் எடுத்து கிரேட்டர் சைனை புட் பண்ணணும் -1 அதான் ரூல் மைனஸ்ல மல்டிப்ளேல என்ன ரூல்னா அப்படின்னா வெரி சிம்பிள் இப்ப மல்டிப்ளேனா இப்ப -2 2x கியூப் பிளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 5 இதை நான் மல்டிப்ளை பண்றேன்னா இங்க மைனஸ் இருக்கு இங்க பிளஸ் இருக்கு
எந்த சைனும் இல்லைன்னா பிளஸ் இருக்குன்னு எடுத்துக்கிறோம். இப்ப மைனஸை பிளஸ்ஸால மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? மைனஸ் தான் வரும். நல்லவனு கெட்டவனு சேர்ந்தா கெட்டவனா தான் ஆகும். கெட்டவனு நல்லவனு சேர்ந்தா கெட்டவனா தான் ஆகும். கெட்டவனு கெட்டவனு அடிச்சுக்கிட்டா போலீஸுக்கு நல்லது. சரியா? படத்துல சொல்லுவாங்கல்ல, கெட்டவங்க இன்னும் அடிச்சுட்டாப்பா, இப்ப போலீஸ் வேலை மிச்சம் தானே, நல்லது. சரியா? அப்ப இதெல்லாமே இது மல்டிப்ளை ஃபார்மேட். சரியா? இப்ப மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. அப்ப என்ன வரும்? மைனஸ் தான் வரும். 2 இன்ட்டு 2 எவ்வளவு வரும்? 4 வரும். இதை மல்டிப்ளை பண்ண முடியாது, அதனால அதை இப்படி எழுதிடுறோம். அடுத்தது மைனஸ், இங்க இங்க பிளஸ். அப்ப நல்லவனு கெட்டவனு இருக்கான், என்ன வரும்? கெட்டவன் தானே. ஸோ 2 இன்ட்டு 3 என்ன வரும்? 6 தானே. இங்க இங்க எக்ஸ் ஸ்கொயர்டை மல்டிப்ளை பண்ண முடியாது, அதனால சேர்த்து எழுதிடணும். எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பதிலாக 4 இருந்துச்சுன்னா 6 4 24 சொல்லிடலாம். அடுத்து இங்க என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. இங்க என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. கெட்டவனு கெட்டவனு சேர்ந்து அடிச்சுக்கிட்டா போலீஸ் நல்லது தானே. அப்ப பிளஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 2 இன்டு 4 8. இங்க என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கு. அடுத்தது மைனஸ் 2 மைனஸ் இங்க பிளஸ். கெட்டவன் நல்லவனும் அடிச்சுக்கிட்டா கெட்டதுதான். சரி, கெட்டவன் வந்து நல்லவன் கூட சேர்ந்தா கெட்டவன் ஆயிடுவான். கெட்டவன் நல்லவன் கெட்டவன் கூட சேர்ந்தாலும் கெட்டவன் ஆயிடுவான். கெட்டவன் நல்லவன் கூட சேர்ந்தாலும் கெட்டவன் ஆயிடுவான். நல்லவன் கெட்டவன் கூட சேர்ந்தாலும் கெட்டவன் ஆயிடுவான். ஸோ அதனால கெட்டது இருக்கக்கூடாது. இங்க 2 கெட்டவனை அடிச்சுக்கிட்டா போலீஸுக்கு நல்லது தானே. ரைட். அப்ப பாரு, இங்க மைனஸ் இங்க மைனஸ், இந்த மைனஸையும் மல்டிப்ளை பண்ணா பிளஸ். சரியா? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்ப என்ன வருது? 8x வருதா? 2 4s are 8x வருது. அடுத்தது என்னப்பா? இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. என்ன வரும் மல்டிப்ளை பண்ணா? மைனஸ். அப்ப 2 5s are 10. சரிங்களா? அப்ப இத உள்ளுக்குள்ள ஒவ்வொரு டேர்மாலையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். சரிங்களா? இன்னும் நிறைய சொல்லலாம் இதை புரிய வைக்கிறதுக்கு. ஏன்னா பேசிக்கா இதான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இப்ப பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய், எக்ஸ் பிளஸ் ஒய், இது ரெண்டும் எப்படி சொல்லலாம்? இத ஏ இன்டு ஏனா என்னன்னு சொல்லுவோம்? ஏ ஸ்கொயர். அது போல இது ரெண்டும் எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாமா? இதுனா எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாமா? ஏ இன்டு ஏனா ஏ ஸ்கொயர். இந்த ஹோலும் ஒரு பேட்டர்ன், இந்த ஹோலும் ஒரு பேட்டர்ன். பேட்டர்ன் இன்டு பேட்டர்ன், பேட்டர்ன் ஸ்கொயர். சரியா? வரும், கவனிங்க. பார்க்கலாமா? இப்ப பாருங்க, இத நான் என்ன இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஃபார்ம்ல எழுத போறேன். பாருங்க, இத எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டு எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு எழுதிட்டு இங்க என்ன பண்ண போறேன்? எக்ஸால இந்த பிராக்கெட்டை மல்டிப்ளை ஃபர்ஸ்ட். அடுத்தது பிளஸ் பிளஸ் ஒய் போட்டுட்டு இந்த பிளஸ் ஒய்யால இந்த பிராக்கெட்டை மல்டிப்ளை. சரிங்களா? இப்ப நான் ஒரே ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா ஏ ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் இருந்துச்சுன்னா ஏஎக்ஸ் பிளஸ் ஏ ஒய்னு போட்டுடலாம், ஈஸி. ஆனா இப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் எடுத்துட்டு இந்த பிராக்கெட்டை மல்டிப்ளை, அடுத்து பிளஸ் ஒய் எடுத்துட்டு இந்த பிராக்கெட்டை மல்டிப்ளை. இப்படி பண்றேன். வேற விதமா பண்ண சொல்லியும் உனக்கு சொல்லி தரேன், ஈஸியா இருக்கும். எக்ஸ் எக்ஸும் இது இங்கேயும் பிளஸ் தான் வரும். இங்கேயும் எக்ஸ், இங்க எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்கேயும் பிளஸ், இங்கேயும் பிளஸ் தான் வரும். எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய். சரிங்களா? இந்த டேர்மை உள்ளர கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்து இங்க பிளஸ் ஒய், இங்க பிளஸ் ஒய் இருக்கு, இங்க பிளஸ் எக்ஸ் தான் இருக்கு. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் தான் வரும். ஒய் எக்ஸ் ஒய் இன்டு எக்ஸ் ஒய் எக்ஸ் தானே. அடுத்து இங்க பிளஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு, பிளஸ் தான் வரும் மல்டிப்ளைல. சரிங்களா? அப்ப ஒய் இங்க என்ன வரும்? ஒய் ஸ்கொயர்டு வரும். சரிங்களா? அப்ப ஆமா, இது ரெண்டுமே சேம் பேட்டர்னா இருக்கு. சரியா? எக்ஸ் ஒய் ஒய் எக்ஸ் எப்படி சார் சேமா? சேம் தான். 4 இன்டு 2 2 இன்டு 4 ரெண்டுமே என்ன சேம் தானே, 8 தானே. ஸோ அதனால எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய்னு போட்டுக்கோ, ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கோ. இங்க ரெண்டுமே சேம் பேட்டர்னா இருக்கனால என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ்
2xy plus y square. சார் இது மாதிரி தான். ஸோ அப்போ இது இந்த மாதிரி எழுதிக்கலாம், இந்த மாதிரியும் சொல்லலாம், இல்லாட்டினா இந்த மாதிரியும் சொல்லலாம். சரிங்களா? எப்படி வேணாலும் சொல்லலாம், மேத்ஸ் படி தப்பு இல்லை. நம்ம இது மாதிரி பேட்டர்னா பார்க்கறதுனால இதை நம்ம சொல்றோம். மேத்ஸ்ல இது ஒரு கம்பைன் ஃபார்ம், இது ஒரு ஃபார்ம், இப்படி கூட சொல்லலாம், இப்படி கூட சொல்லலாம், இப்படி கூட சொல்லலாம், இங்க இருந்து இப்படி வரலாம். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபேக்டரைஸ் பண்ணா இப்படி பண்ணிடணும். இதோட ஃபேக்டரைஸ் ஃபார்ம் தான் இது. இது டேர்மா பாலினாமியல் ஃபார்ம். சரியா? இங்கோட இது என்னது, மேக்ஸிமம் பவர் என்ன, ஸ்கொயர்டு. எத்தனை வேரியபிள் இருக்கு, 2 வேரியபிள் இருக்கு. சரியா? இப்படிதான் சொல்லணும். சார் இதை வந்து ஏன் சார் நார்மலா எக்ஸ் ஒய் தான் எடுத்துக்கணுமா, ஏ பிளஸ் பி எடுத்துக்கூடாதா? எடுத்துக்கலாமே, எது வேணாலும் வரும், வேரியபிள் தானே. ஆல்பா பீட்டான்னு கூட வச்சுக்கோ, ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர். சரியா? சைனாக்காரர் இருக்காரு, அவரோட லாங்குவேஜ் இல்லைன்னா ஆ பிளஸ் இ த ஹோல் ஸ்கொயர். சரியா? ஆ ஸ்கொயர் பிளஸ் 2 ஆ இ பிளஸ் இ ஸ்கொயர். இல்லாட்டினா இதை நீ இப்படி எழுதிக்கோ, ஆ பிளஸ் இ. நம்ம லெட்டர்னா எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனாலதான் என்ன பண்றாங்க, ஈஸியா இங்கிலீஷ் லெட்டரை போட்டு அந்த இதை நம்ம யூஸ் பண்றோம். இல்லாட்டினா நம்ம லெட்டரே எழுதிக்கலாம், ஆ பிளஸ் இ மல்டிப்ளை பண்ற மாதிரி இப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? இப்ப இத இங்க 2 மல்டிப்ளை, அடுத்தது இது 2 மல்டிப்ளை, ஆ ஆ ஆ ஸ்கொயர், அடுத்து ஆ இ ஆ இ, அடுத்தது இ ஆ இ ஆன்னு வந்துடும். இது 2 மல்டிப்ளை பண்ணா இ இ இ ஸ்கொயர். சரியா? இது ரெண்டும் சேம் பேட்டர்னா இருக்கா, சேம் பேட்டர்ன் இருக்கனால ஆ ஸ்கொயர் பிளஸ் 2 ஆ இ பிளஸ் இ ஸ்கொயர். சரிங்களா? ஓகே, இப்படி கூட நம்ம படிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? புரிஞ்சுச்சா? இப்ப என்ன பண்றோம், நான் சப்ராக்ட் பண்றத மறுபடியும் இன்னும் தெளிவா பார்க்கலாம். p of x minus q of x. இப்ப ரெண்டு கொடுத்திருக்க பாலினாமியல் ரெண்டையும் சப்ராக்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் பாலினாமியல் என்னன்னா 7x ஸ்கொயர் பிளஸ் 6x மைனஸ் 1. சரிங்களா? பிராக்கெட் மைனஸ் 6x மைனஸ் 9. இதை நம்ம அரேஞ்ச் பண்ணி பேட்டர்ன் வைஸா நம்ம என்ன பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணி முன்னாடி பார்த்தோம். இங்க நம்ம அப்படி பண்ணல, என்ன பண்றோம், டைரக்டா அப்படி பண்றோம். எப்படி பார்க்கலாம், ஸோ இங்க எதுவும் முன்னாடி இல்லை, அதனால இந்த பிராக்கெட்டை ஓபன் பண்ணிடலாம். 7x ஸ்கொயர் பிளஸ் 6x மைனஸ் 1. இங்க மைனஸ் ஆல உள்ளர மல்டிப்ளை பண்றோம். மைனஸ் இங்க பிளஸ் என்ன வரும், மைனஸ் 6x. இங்க மைனஸ் என்ன வரும், பிளஸ் 9. சரிங்களா? அப்ப நான் என்ன பண்றேன், இதையும் ஆட் பண்ணணும். ஏன்னா சேம் சைனா இருக்கு, சாரி சேம் பேட்டர்னா இருக்கு. இதோட பவர் என்ன, 1, இதோட பவர் 1, அதனால ஈஸியா ஆட் பண்ண முடியும். அதனால ஆட் பண்ணி எழுதலாமா? ஆக்சுவலா பாருங்க, இங்க பிளஸ் 6x, இங்க மைனஸ் 6x, அதனால என்ன வரும், பிளஸ் 0x தான் வரும். சரிங்களா? மைனஸ் 0x கூட போடலாம், தேவையில்லை, கன்வென்ஷன் பிளஸ் 0x தான். அடுத்தது இங்க 7x ஸ்கொயர் இருக்கு, இங்க எதுவுமே இல்லை, அதனால 7x ஸ்கொயர் அப்படியே போட்டுப்போம். அடுத்தது x முடிஞ்சிருச்சு, கான்ஸ்டன்ட் தான் வரும். கான்ஸ்டன்ட்ல இங்க என்ன இருக்கு, மைனஸ் 1 இருக்கு, இங்க பிளஸ் 9 இருக்கு. சரியா? அப்ப 9 சாக்லேட் இருக்கு, ஒரே ஒரு சாக்லேட்டா சாப்பிட்டுட்டாங்க. மீதி எத்தனை இருக்கும் சாக்லேட், 8 சாக்லேட் இருக்கு. சரியா? ஓகேவா? மைனஸ்ங்கிறது ஈட்டர், பிளஸ்ங்கிறது என்ன, சாக்லேட். இங்க மல்டிப்ளை பண்ணல, ஆட் தானே பண்றோம். இங்க தானே மல்டிப்ளை பண்ணோம், ஆட் தானே பண்றோம். சரிங்களா? மல்டிப்ளைனா என்னன்னா 2 of x plus 2னா இதான் மல்டிப்ளை, 2 plus x plus 2னா இது ஆட். இப்ப எப்படி எழுதலாம்னா 4x அப்படின்னு எழுதிக்கணும். இந்த புரியுதா? கொஞ்சம் சத்தமா கேளுங்க, புரியல. இப்போ நம்ம ஃபுல்லாவே ஆட் பண்றோமா? ஆமா, இது என்ன பண்றோம், இந்த டேர்மால மைனஸ் பண்ணி இத்தனை டேர்மை பண்ணோம். இப்போ ஏன் இதை பண்ண முடியல, இது ரெண்டையும், ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு, அதனால பண்ண முடியாதனால அப்படியே போட்டுட்டோம். ஒருவேளை நம்ம ரெண்டுமே சிமிலரா இருக்கு, இங்க ரெண்டு பேட்டர்னும், இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு, அதனாலதான் நம்ம இதை ஆட் பண்ணி 0x போட்டுட்டோம். அல்ஜிபிரிக் ப்ராசஸ் பண்ணோம். ஆடு சப்ராக்ஷன்ங்கிறது அல்ஜிபிரிக் ப்ராசஸ். அப்ப இந்த எக்ஸையும் தான் என்ன பண்ண முடியும், ஆடோ சப்ராக்ஷனோ பண்ண முடியும். சரிங்களா? அப்ப இது பிளஸ் 6x இருக்கு, மைனஸ் 6x இருக்கு, அதனால 0x. ஸோ எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயரையும் ஆட் பண்ண முடியாது, அதனாலதான் ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் எழுதிக்கிட்டேன்.
இந்த 8ஐயும் எக்ஸையும் ஆட் பண்ண முடியாது. ஸோ இது டம்மி தான். ஆக்சுவலா இப்படி என்னது 7x² + 8 இதான் ஆன்சர். சரிங்களா? ரைட். இதை நம்ம இப்படியும் பண்ணியிருப்பீங்க, இப்படியும் பண்ணலாம். என்னது 7x² + 6x - 1. சரிங்களா? இதை சப்ராக்ட் பண்ணணும். இன்னொரு இது p of x q of x சப்ராக்ட் பண்ண போறீங்கன்னா கீழே q of x எழுதிருப்பீங்க. 6 q of x 6x - 9 அப்படி இருக்குது. p of x வந்து இருக்கு, q of x வந்து x² இல்ல, அதனால டம்மியா 0x² வச்சுக்கலாம். சரிங்களா? இங்க p of x எவ்வளவு கொடுத்துருக்காங்க, q of x எவ்வளவு கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க. பாருங்க கரெக்டா இருக்குமா? p of x வந்து எவ்வளவு 7x² + 6x - 1. q of x என்னது 6x - 9. சரிங்களா? அப்ப இதுல x² இல்ல, அதனால டம்மியா சேர்த்துக்கிட்டாச்சு. இங்க இங்க பிளஸ் போட்டுக்கு. அப்ப இதை பார்த்தா என்ன தெரியுது? அதே செஞ்ச ஆபரேஷன் தான், மேல செஞ்ச அதே ஆபரேஷன் தான் நம்ம இப்படி பண்றோம். இந்த ஆபரேஷனை தான் நம்ம இங்க என்ன பண்ணமோ அதே தான் நம்ம இங்க பண்ண போறோம். சப்ராக்ட் பண்றனால இங்க பிளஸ் இருக்கா மைனஸ் போட்டுக்கோ, இங்க பிளஸ் இருக்கா மைனஸ் போட்டுக்கோ, இங்க மைனஸ் இருக்கா பிளஸ் போட்டுக்கோ. அப்ப இந்த 9 வந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சு. இந்த பிளஸ் 6ங்கிறது -6 ஆயிடுச்சு. இந்த பிளஸ் 0ங்கிறது -0 ஆயிடுச்சு. சார் 0க்கு +0 -0 இல்ல சார். ஒரு டம்மி போடையில எப்பவுமே பிளஸ்லயே போட்டு மேல இருக்க சைனோடயே போட்டுக்கும். இப்படி போடையில இந்த மேல என்ன சைன் இருக்கு, இந்த பேட்டர்னோட சைன் என்ன பிளஸ். அப்ப இந்த டம்மி போடையில பிளஸ் டம்மியை போட்டுக்கும். சரியா? அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க என்ன வரும் 7x² தான் வரும். பேட்டர்ன் -0. இப்ப நம்ம ஆட் தான் பண்றோம், அதனால அல்ஜிபிரிக் ப்ராசஸ் தான், ஆட் தான் பண்றோம், அதனால நம்ம அப்படியே போட்டுறோம். இங்க என்னது +6x - 6x ஆட் தான் பண்றோம். சரியா? மல்டிப்ளை பண்ணல. அதனால 6 சாக்லேட் இருக்கு, 6 போய் பேர் சாப்பிட்டாங்க, அப்ப 0 சாக்லேட் தான். இங்க 9 சாக்லேட் இருக்கு, ஒரு பேர் சாப்பிட்டாங்க, அப்ப 8 சாக்லேட் தான். அப்ப என்னது ஈஸியா சொல்லிடலாம் 7x². இந்த 0 டம்மி எக்ஸப்ட் அந்த டம்மியை விட்டுட்டு இப்படி எழுதிடலாம். இதுதான் ஆன்சர். சரியா? சரி, இதெல்லாம் ஓகே. கொஞ்சம் ட்ரிக்கியா நம்ம கொஞ்சம் போவோம். வாட் should be added to 2x³ + 6x² - 5x + 8 to get 3x³ - 2x² + 6x + 15. இதுல என்ன சம்திங் நான் இதுல ஆட் பண்ணா எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? 4ஓட எதை ஆட் பண்ணா 10 கிடைக்கும்? 6. அது மாதிரி இதோட எதை ஆட் பண்ணா இது கிடைக்கும். அப்ப அந்த எதை தான் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அப்ப நான் என்ன பண்ண போறேன், கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை சூப்பரா கொடுத்திருக்காங்க. 2x³ + 6x² - 5x + 8 கொடுத்திருக்காங்க. இதோட நான் p of x அப்படி எழுதிட்டேன், q of x ஆட் பண்றேன். இதைதான் கண்டுபிடிக்கணும். இதோட ஆட் பண்ணா என்ன கிடைக்குதாமா f of x சம்திங் லைக் அங்க கொடுத்திருக்காங்க 3x³ - 2x² + 6x + 15 கிடைக்குதான். சரியா? +15 கிடைக்குதான். இப்ப நல்லா தெரிஞ்சிட்டோம். ஸோ அப்ப அல்ஜிப்ரா படி இதை ஃபுல்லா ஒரு பிராக்கெட் போட்டுக்கோ. இந்த பிராக்கெட் இங்கிட்டு கொண்டு வந்தா என்ன பண்ணும், இந்த பிராக்கெட் என்ன பண்ண ஆட் பண்ணுது, ஈக்குவல் டு இந்த பிராக்கெட் வருது. அப்ப இந்த பிராக்கெட்டை அப்படியே கொண்டு போனோம்னா அல்ஜிப்ரா படி அப்படியே மைனஸ் போடும். சரிங்களா? அப்ப இல்ல இந்த பிராக்கெட் எப்படியே எங்கிட்டு கொண்டு வந்தோம்னா மைனஸ் போடும். அப்ப q of x மட்டும் எனக்கு வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த பிராக்கெட் அப்படியே தூக்கிட்டு இங்கிட்டு கொண்டு வா. அப்ப இது அப்படியே இருக்குது, ஈக்குவல் டு q of x அங்கேயே இருந்துச்சு, அங்கேயே போட்டுட்டோம். ஈக்குவல் டு இங்க இருக்கு, ஈக்குவல் டு அப்படியே போட்டுட்டோம்.
இதை தான் தூக்கிட்டு வந்து இங்க கொண்டு போறோம். அதனால இதை ஃபர்ஸ்ட் எழுதி மைனஸ் போட்டு அதை நெக்ஸ்ட் எழுதிக்கலாம். அப்ப 3x³ minus 2x² plus 6x plus 15 க்ளோஸ் பிராக்கெட். இதை அப்படியே எழுதிட்டேன். இதை மைனஸ் போட்டு எழுத போறேன். 2x² plus 6x² சாரி 2x³ 2x³ தானே? எஸ். டூ எக்ஸ் கியூப் plus 6x² minus 5x plus 8 இதானே? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறீங்க பாருங்க. இந்த பிராக்கெட்டோட இந்த பிராக்கெட்டை மைனஸ் பண்ணணும். சரியா? இதெல்லாம் ஏன் அப்படியே இருக்குது? எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்த டேர்மோட இந்த டேர்மை மைனஸ் பண்ண முடியாது. இது x³ இது x², இது x, இது 15. இது எல்லாமே இந்த மாதிரி அல்ஜிபிரிக் பண்ண முடியாதனால ரிட்டர்ன் அப்படி எழுதி இருக்கு. இது பேர் தான் பாலினாமியல். சரியா? இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. அதனால பிராக்கெட் ஓப்பன் பண்ணிடலாமா? 3x³ minus 2x² plus 6x plus 15. அப்ப இந்த மைனஸால உள்ளர மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் ஆஃப் சம்திங். அப்ப அதுக்கு பேர் மைனஸ் ஆஃப் சம்திங். பிராக்கெட்ல இருக்கிறது மைனஸ் ஆஃப் சம்திங். அப்ப அதை என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இன்டூ பிளஸ் இங்க என்ன வரும்? மைனஸ் 2x³ மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் 6x² மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 5x மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் 8. எப்படி இருந்துச்சு? அப்ப சேம் பேட்டர்னா பார்க்கலாம். இங்க x³ இருக்குது. இங்க x³ இருக்கா? இருக்குது. இங்க எத்தனை சாக்லேட் இருக்கு? 3 சாக்லேட் இருக்கு. எத்தனை சாக்லேட் சாப்பிட்டோம்? 2 சாக்லேட் சாப்பிட்டோம். ரிமைனிங் ஒரே ஒரு சாக்லேட் இருக்கும். அப்ப x³. சரிங்களா? அடுத்தது x² பார்க்கணும். இங்க x² பார்க்கணும். சரிங்களா? இங்கேயும் 2 சாக்லேட்டு சாப்பிடவே இருக்கிறான். இங்கேயும் 6 சாக்லேட்டு சாப்பிடவே இருக்கிறான். அப்ப மொத்தம் எத்தனை சாக்லேட் சாப்பிடவே இருக்கான்? 8x². சேம் சைன் தானே? ஆட் அண்ட் புட் சேம் சைன். இதுலயும் சேம் சைன் தானே இருக்கான்? ஆட் அண்ட் புட் சேம் சைன். இங்க பிளஸ் 2x பிளஸ் 6x²னா இங்க பிளஸ் வந்துருக்கும். ரெண்டுமே இந்த பேட்டர்ன் ரெண்டுமே சேம் சைன்ல இருக்கு. அதனால பிளஸ் மைனஸ் 8x² போட்டேன். அடுத்து பாருங்க. இங்க 6x இருக்கு. இங்க 5x இருக்கு. இங்க 6x என்னதுல பாசிட்டிவ்ல தான் இருக்கு. இங்க 5x பாசிட்டிவ்ல தான் இருக்கு. சரியா? ரெண்டுமே சேம் சைன்ல தான் இருக்கு. ஆட் அண்ட் புட் சேம் சைன். 11x. அடுத்தது இங்க 15, இங்க மைனஸ் 8. முன்னாடி சொன்ன மாதிரி 15 சாக்லேட் 8 பேர் சாப்பிட்டா மீதி எவ்வளவு இருக்கும்? 7 சாக்லேட் இருக்கும். அதனால பிளஸ் 7. ரைட்டா? ஆன்சர் வந்து என்ன வருது நமக்கு? x³ minus 8x² plus 11x plus 7. இதுதான் என்ன ஆன்சரு? இதுதான் q of x. சரிங்களா? இது p of x. இது f of x. சரியா? ஸோ நமக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிருச்சு. இந்த இதை நம்ம ஆட் பண்ணாதான் இது கிடைச்சிருச்சு. சரிங்களா? புரிஞ்சுச்சா? தேங்க்யூ. ரிவைஸ் பண்ணுங்க.